மகாராஷ்டிரா மாநிலம் சாங்கிலி, கோலாப்பூர் பகுதியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கி நிவாரண உதவி புரிந்த மற்றும் மும்பை, செம்பூர், தாராவி, சங்கர்தேவ் குடிசை பகுதியில் கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கி உதவிகள் புரிந்த மகாராஷ்டிர மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்ற தலைவர் தளபதி எஸ்.கே. ஆதிமூலத்திற்கு சமீபத்தில் கோலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில முதல்வர் ஏக்நாத் சிந்தே மூலம் பாராட்டு சான்றிதழ் மற்றும் விருது வழங்கப்பட்டது. விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தேசிய பட்டியலின ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது ஆதிமூலம் பெறும் 42வது விருதாகும். இந்நிலையில் செம்பூர் திலக் நகர் காவல் நிலையம் அருகில் சாந்தாஜோக் மார்க் பாரதி நகர் சொசைட்டி ரஜினி பால்வாடியில் வைத்து ஜூலை 5ஆம் தேதி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சிறப்பு நிகழ்வாக கோவண்டியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ரோஷினி ராஜாவுக்கு 15,500 ரூபாய்க்கான காசோலை, ரூபாய் 1000 மதிப்பிலான புது செல்போன் மற்றும் 3000 ரூபாய் மதிப்பிலான நிறைவு பரிசும், மாட்டுங்கா லேபர் கேம்ப் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்ற மாற்றுத்திறனாளிக்கு 7,500 ரூபாய் மதிப்பிலான சக்கர நாற்காலி, கோவண்டி அம்சவள்ளி ராம்குமாருக்கு தையல் இயந்திரம், கீர்த்தி சங்கருக்கு ரூபாய் 12,000 கல்வி கட்டணம், மழைக்காலத்தை முன்னிட்டு 50 மகளிர்களுக்கு குடை மற்றும் சேலைகள் வழங்கப்பட்டது. மகாராஷ்டிர மாநில தலைமை ரஜினி நற்பணி மன்ற தலைவர் தூதுவர் முனைவர் எஸ்.கே. தளபதி ஆதிமூலம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் எம். மரியசிலுவை, துணை செயலாளர் டி. தண்டாயுதபாணி, நிர்வாகிகள் என். சேகர், சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தளபதி ஆதிமூலம் தனது பிறந்தநாளை முன்னிட்டு வருடந்தோறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது.